வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு, நாளைக்கு ஸ்பாட்டோட மேஜர் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இதை நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு இதை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்துட்டு டைம் வேல்யூ அப்படிங்கிறதான் மேக்ஸிமம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம டைம் வேல்யூ என்ன, மேஜரான அந்த டைம் வேல்யூ எப்படி வந்து இன்னைக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ டைம் வேல்யூ பாருங்கள். இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் நான் இன்றைக்கி வந்துட்டு 23, அது ரவுண்ட் நம்பர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ 483. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா 23,450. ஓகேவா? ஸோ சிஇ ப்ரீமியம் ஓப்பன் ஆனது 150 ரூபா, பிஇ ப்ரீமியம் ஓப்பன் ஆனது 130 ரூபா. ஸோ சிஇயோட டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா 117 ரூபா அப்படிங்கிறது இருக்குது. புட்டோட டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா 130 ரூபா அப்படிங்கிறது புட்டோட டைம் வேல்யூ. ஓகேவா? ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து ஓடிஎம்மாக இருக்கிறனால அது ஃபுல் டைம் வேல்யூவாக இருக்குது. இதோட மிடில், அதாவது என்னென்னா அந்த 130/17. ஸோ இந்த ரெண்டோட மிடில் டைம் வேல்யூ என்ன, ஈக்குவல் டைம் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 123 ரூபா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 173, செகண்ட் டார்கெட் 223, தேர்ட் டார்கெட் 323. ஓகேவா? அதுமாதிரி லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா 73 ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் 23, அப்புறம் அது மைனஸில் போயிடும், 0க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு இன்றைக்கி அப்படிங்கிற விஷயத்தை நல்லா பார்த்துடலாம். ஸோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம். 123. ஓகேவா? ஸோ 123. ஓகே, 123 ரூபா அப்படிங்கிறது காமனான ஒரு டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது புட்டில் ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ அதனால் புட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ புட்டில் ஒரு ப்ராஃபிட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு 174 ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட். அது ஃபஸ்ட்டு டார்கெட் போய்ட்டுருக்கு. அதேமாதிரி டவுன்ஸ் வந்த ப்ரீமியம் கால் வந்துட்டு பார்த்திங்கன்னா 73 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அது 73 ரூபாய்க்கு வரல. ஸோ அது லோவாக வந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக லோவாக வந்தது 77 ரூபா அப்படிங்கிறது லோவாக வந்திருக்கு. ஓகேவா? 77 கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 74 ரூபா. ஸோ 74 ரூபா 80 பைசா அப்படிங்கிறது அது லோவாக வந்திருக்கு. ஸோ 73 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல், கீழே வரக்கூடிய ப்ரீமியம்க்கான டார்கெட் லெவல். ஸோ மேலே நமக்கு வந்துட்டு டைம் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 123 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ. ஸோ அந்த 123 ரூபாய்க்கு மேலே காலையில் புட் ஆப்ஷன் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் அது 123 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு கால் ஆப்ஷன் இருந்திருக்கு. ஸோ இதுதான் காலையில் இன்றைக்கி நடந்திருக்கிற விஷயம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. ஸோ இது இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு, இது இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு நமக்கு வந்துட்டு மேஜரான சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு இதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 23,800 அப்படிங்கிறது ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் மார்க்கெட் வந்துட்டு ஒரு 2 or 3 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் போகிறது உண்டு. ஸோ 24,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பிரி டே. ஓகேவா? ஸோ 24,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே ஓவராலாக பார்த்திங்கன்னா கால் சைடில் 1.96 crore வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓயே இருக்குது. ஸோ 24,800 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 98.14 லட்சம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்துட்டு கால் சைடில் கால் சைடில் 98 இருக்குது, புட் சைடில் பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இமிடியட்லி சப்போர்ட் லெவல் அப்படின்னா 23,550. ஸோ 23,550 அப்படின்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்துட்டிங்கன்னா கால் சைடில் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது, புட் சைடில் பார்த்தோம்னா 36 இருக்குது. அப்போ ஒரு 50% வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இமிடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,550. ஓகேவா? ஸோ இதான் மேஜர் சப்போர்ட் லெவல் வந்து 23,800 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சப்போர்ட் லெவல் 23,550. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு 600, 700, 250 பாயிண்ட் கிட்ட இருக்குமா? எஸ், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு
50 பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஓகே. 250 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த லெவல் உடையும்போது அடுத்து மேஜரான ஒரு லெவல்ஸ் தான் வந்துட்டு 24,000 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு ட்ரேட் ஆகியிருக்கக்கூடிய ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சை வச்சு நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஆனால் நாளைக்கோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்போ நமக்கு 23,800 அப்படிங்கிறது இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நமக்கு 23,800க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது சப்போர்ட்டாக மாறும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு எவ்ரிடேஸ் மார்க்கெட்டில் எப்போவுமே கரெக்டாக எப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்க்கெட்டில் டைம் வேல்யூ அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் வேல்யூ பற்றின டூல் இதை நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து தரேன். வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டைம் வேல்யூ டூலை பற்றி நான் சொல்கிறேன். 9487 ஸோ 26393. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரிஸ்க்கான மார்க்கெட். அதை நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக நீங்கள் அதை பற்றின ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்டில் பொதுவாக வந்துட்டு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா டார்கெட்லாம் போய் நம்ம வந்துட்டு ரீச் ஆகிற மாதிரிலாம் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உட்காரக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர். ஓகேவா? ஸோ மினிமம் நமக்கு வந்துட்டு என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா அங்கே இருந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி அந்த இடம் இருக்கணும். அவ்வளோதான் ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. நீங்கள் ஸ்பாட்டில் கேஷ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்டில் என்ன காரணம்னா இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய ஒரு இது. ஸோ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷனை வாங்கி கையில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி ஐஸ்கிரீம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் நேராக. ஸோ அதுதான் ஆப்ஷன். அதனால் ஆப்ஷனில் எப்போவுமே யாருமே எந்த இதில் நீங்கள் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் தயவுசெய்து ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுத்ததுலேருந்து ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. எவ்வளோ பாயிண்ட், அதாவது ஒரு 20 பாயிண்ட்டு, 15 பாயிண்ட்டு, 10 பாயிண்ட், எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களோ அந்த ப்ராஃபிட்டில் கண்ணில் கண்ட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் உள்ள ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எப்பவும் போல் இந்த ஆப்ஷனில் நம்ம வந்துட்டு 30 பாயிண்ட் எடுத்துடலாம், 40 பாயிண்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இது. இல்லைனா ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயிலிங் பண்ணி கொண்டு போங்க. ஸோ 10 பாயிண்ட்டுக்கு மேலே போனோன்னே ஸ்டாப் லாஸை நீங்கள் ஒரு 8 பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 8 பாயிண்ட்டுக்கு மேலே 10 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் போயிட்டுனா 15 பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இப்படி ஸ்டாப் லாஸை ட்ரெயிலிங் பண்ணி கொண்டு போங்க. அதுதான் சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.